எனக்கு விக்ரம் சார் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப அருமையான ஒரு நபர், அற்புதமான நடிகர். அந்த இடத்துலேருந்து துருவ் விக்ரம வந்து மாரி செல்வராஜ் அப்படியே எடுத்துட்டு வந்திருக்காரு. உண்மையிலே ஹேட்ஸ் ஆஃப் டு மாரி செல்வராஜ். ஒரு நல்ல கதையின் நாயகனாக துருவ் விக்ரம் அறிமுகப்படுத்தியிருக்காரு. இதுதான் அறிமுக படம்னே சொல்லலாம். பைசன் தான் அவருடைய முதல் படம் அப்படின்னே சொல்லலாம். அது முன்னாடி நடித்ததெல்லாம் சின்ன சின்ன கேரக்டர் அப்படின்னு கூட சொல்லிடலாம். ஏன்னா அந்த லெவலுக்கு வந்து இது அவருக்கு செட் ஆகிற மாதிரி. அதான் சொன்னேன், நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், எத்தனையோ பேர் வந்து ட்ரோனில் வந்து காட்சிகள் எடுக்கிறாங்க, மேலே டாப் ஆங்கிள் எடுக்கிறாங்க, என்னென்னோ பண்ணுறாங்க. ஆனால் அந்த ட்ரோனை யூஸ் பண்ண மாரி செல்வராஜ் கீழே இருக்கிற அந்த வாத்து கூட்டத்தை எடுத்தது என்னால் இன்னுமே மறக்க முடியல. அந்த தென்னாடு பாட்டு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அந்த அந்த ஃப்ளூட் சவுண்டுக்கும் அந்த வாத்து வர்றதுக்கும் அப்படி இருக்கும். அப்போது அது பார்க்குறப்ப ஃபஸ்ட்டு அது வாத்தாது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்ருக்கேன். அப்புறம் பார்த்தா ஆமாம் ஒரு வாத்து செலுப்பிட்டு, ஆமாம் ஒரு ஏதோ ஒரு தண்ணியில் வாத்து போகுது. அவ்வளோ அழகான ஒரு இது. ஸோ இந்த காட்சி அமைப்பு இருக்குல்ல, இந்த காட்சி அமைப்பு வந்து மாரி செல்வராஜ் விஷுவலாக திங்க் பண்ணி கேமராமேன்ட்ட சொல்லி இது எனக்கு வேணும்னு சொல்லி அதை எடுத்திருப்பாங்க.